தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு எதிராக அமலாக்கத்துறை மனுவை உச்சநீதிமன்றம் இன்று முடித்து வைத்தது. வழக்கு விசாரணை நடைபெறும் காலத்திலும் அவர் அரசு பொறுப்புகளை ஏற்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை வலியுறுத்தியது. இதற்கு எதிராக வழக்கின் முடிவுக்கு 15 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதன் மூலம் அரசு பதவி வகிக்க முடியாது என்று கட்டாயமாக கூற இயலாது என செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது. நீதிமன்றம் செந்தில் பாலாஜி தற்போது எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை, ஆகவே அவருக்கு மேலாக கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க தேவையில்லை, அவரின் ஜாமீனுக்கு எதிரான மனுவை இத்துடன் முடித்து வைக்கிறோம் என்று தீர்ப்பளித்தது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.